வணக்கம் சொந்தங்களே. திரு ரஜினிகாந்த் அவர்கள் எதுக்கு அரசியலுக்கு வரலன்னு யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாது. என்ன காரணம் தெரியுங்களா? இந்த திராவிட கட்சிகளை பற்றி அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ, நம்மளை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிருவாங்கடா அப்பா அப்படின்னு நினச்சிட்டார் போட்டிருக்கு. ஏன்னா இந்த விஜயகாந்த் பட்ட பாடு அவர் பார்த்தாரு. எந்த அளவுக்கு வடிவேலை வச்சு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு செஞ்சாங்க. இதெல்லாம் பார்த்தாரு. இவரை நிறைய வாட்டி அரசியலுக்கு வரேன் சொல்லி வந்தார். பட் அவர் உஷாராயிட்டார். ஏன்னா அவர் நினச்சிருந்தா அப்போவே அரசியலுக்கு வந்திருந்தா கண்டிப்பாக முதலமைச்சர் ஆகியிருப்பார். ஆனால் பல எதிர்ப்புகளை சந்திச்சிருக்கணும். குடும்பத்தை நாரடிப்பாங்க. என்ன, கட்சி தொண்டர்களை பயமுறுத்துவாங்க. என்ன, இது மாதிரி பல இன்னல்கள். அது கூட இல்லை, இந்த குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை வெளியில் எடுத்து அவுத்து விடுவாங்க பாருங்கள். ரீலாக விடுவாங்க, பயங்கரமாக விடுவாங்க. இதெல்லாம் பார்த்தாரு. ஐயோ, இவனுக்கிட்ட நம்ம வந்தோம்னா அவ்வளோதான், நம்ம அப்படியே காலத்தை ஓட்டிடுவோம் சொல்லிட்டு காலத்தை ஓட்டிட்டார். இப்போவும் விடலை. இந்த விஜய் படம் ஜனநாயகன் இன்னும் ரிலீஸ் பண்ணல. அதை ரிலீஸ் பண்ணும்போது இந்த ரஜினியும் கமலையும் ஒன்றா நடிக்க வச்சு ஒரு படத்தை அந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணலான்னு காத்துட்ருக்காங்க. அது இறைவன் நினச்சாதான் நடக்கும். என்னவோ மக்கள் புரிஞ்சு. இதனால் என்ன அப்படின்னா, விஜய்க்கு மவுஸ் அதிகம். இவங்க கிண்ட 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 கிண்ணது போதும்னு எடுக்க மாட்டாங்க. அந்த கெடாய் தீர வரைக்கும் பார்க்குறாங்க. கெடாய் தீர்ந்து போச்சுன்னா அந்த கிண்ணின பொருள் நல்லா இருக்காது. அது மாதிரி இப்போ எதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரலன்றது என்னுடைய விளக்கம். இதுதான் என்னுடைய கணிப்பு, என்னுடைய கருத்து. அவர் வந்திருந்தார்னா இன்றைக்கி அவர் தான் சிஎம். ஆனால் இத்தனையும் சகிச்சுக்கிட்டு அவர் வெளியில் வரணும். என்ன சொல்லிக்கிங்கடா, என்ன பண்ணிக்கிங்கடா, அந்த ஆண்டு பின்னாடியே இருக்கான் பூங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தார்னா அவர் தான் சிஎம். இந்த அளவுக்கு திராவிட கட்சிகள் வளர்ந்துருக்காது. இப்போ இன்றைக்கி திராவிட கட்சிகள் பாருங்கள், அங்கேருந்து இங்கே போவாங்க, இங்கேருந்து அங்கே வருவாங்க. இவங்களுக்குள்ள ஒற்றுமை. நம்ம புதுசாக ஒருத்தனை நம்ம வர வைக்கக்கூடாது, நம்ம தான் அப்படின்னு வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க. ஆண்டவன் பார்க்குறாரு, பார்த்துட்டே இருக்கார். என்ன, நீ நினைக்கிறது நான் நினைக்கிறது ஒன்றும் நினைக்காது. அந்த ஆண்டவன் என்ன நினைக்கிறானோ அதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஜினி சொல்லுவார். அது மாதிரி அதான் நடக்க போகுது. விஜய் அவர்கள் முதல்வராவது கன்ஃபார்ம். வாழ்க வளமுடன்.